Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன்ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அதில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ஃபர்தராக வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் லெசன்லேருந்து 9th எக்ஸாம்பிள் சம். கொஸ்டின் என்னென்னா 2 vectors are given as r vector equal to 2i plus 3j plus 5k cap and f vector equal to 3i minus 2j plus 4k cap. Find the resultant vector tau vector equal to r cross f vector. ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்தாச்சு, கிராஸ் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாட் ப்ராடக்டில் மல்டிப்ளை பண்ணி வருது ஸ்கேலாராக வரும். இங்கே நமக்கு ஒரு வெக்டார் வரும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் என்னது? r vector equal to 2i plus 3j plus 5k cap. ஃபோர்ஸுக்கு வந்து 3i minus 2j plus 4k cap. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? tau vector equal to r cross f. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு r cross f இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு எதை தான் போடணும்? ஆரை தான் போடணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே அதில் பார்த்துருப்பீங்க. டிட்டர்மினன்ட் போட்டுட்டு மேலே i j k போடணும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆரோடைய வேல்யூவில் i j k காம்பனன்ட்ஸ் வேல்யூ என்னது? இங்கே என்ன மொதல் கொடுத்துருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ ஆருக்கு என்னது? 2 3 5. அடுத்து எஃப்க்கு என்னது? 3 minus 2 4. அவ்வளோதான். ஸோ இது எழுதினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இது டவ்வோடைய வேல்யூ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஐ கேப் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஐ லைனை மட்டும், ஐ இருக்க லைனை மட்டும் பென்சில்ட்டையோ இல்லைன்னா ஸ்கேல்கிட்ட எதையாவது வச்சு மறைச்சிக்கோங்க. ரிமைனிங் உங்களுக்கு ஒரு 4 எலிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இதை வச்சு தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும், கீழேருந்து மேலே. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 4 × 3 மைனஸ் போடணும். எல்லா இதுலையுமே நடுவில் மைனஸ் தான். கீழேருந்து மேலே. அப்போ என்ன வரும்? -2 × 5. ஐ காம்பனண்ட் எழுதிட்டோமா? அடுத்தது என்னது? ஜே காம்பனண்ட் எழுதணும். நீங்கள் மேட்ரிக்ஸ் படிக்கும்போதே மேட்ரிக்ஸோடைய எலமெண்ட்ஸுக்கு வேல்யூஸ் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஐக்கு பாசிட்டிவ், ஜேக்கு நெகட்டிவ், கேக்கு பாசிட்டிவ். திரும்ப அடுத்த லைனில் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அகெயின் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது ஜேக்கு அப்போ என்ன போடணும்? நெகட்டிவ் சைன் போடணும். உங்கள் புக்கில் அந்த நெகட்டிவ் சைனை உள்ளே கொண்டு போய் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ ஜேவை மறைச்சிட்டா என்ன வரும்? 2ம் 4 இருக்குது, 3யும் 5 இருக்குது. அப்போது 2 × 4 minus 3 × 5. கடைசி கே காம்பனண்ட் என்னது? ப்ளஸ் போட்டு எழுதணும். கேவோடைய பிளேஸ் வேல்யூக்கு ப்ளஸ்ஸு. ஸோ லாஸ்ட்டு ரோ, இந்த ரோவும் இந்த காலமும் ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன இருக்குது? 2 × -2 3 × -3. 2 × -2 சென்டரில் எப்போயுமே மைனஸ் தான் வரும். ஓகேவா? அது ப்ராப்ளம் இல்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜேக்கு காம்பனன்ட்ஸ் எழுதணும். அது இருக்கிற ரோஸையும் காலமையும் ஹைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மேலேருந்து கீழே மைனஸ், கீழேருந்து மேலே போடணும். போட்டுட்டு காம்பனன்ட்ஸ்க்கு ப்ளஸ் மைனஸ் போடணும். ஐக்கு ப்ளஸ், ஜேக்கு மைனஸ், திரும்ப கேக்கு ப்ளஸ். உங்களுடைய புக்கில் ஜேக்கு ப்ளஸ் போட்டு எழுதிப்பாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் சைனை உள்ளே கொண்டு போயிட்டு இந்த 2 டேர்மை இப்படி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? I × 4 3s are 12 minus × minus plus 5 2s are 10 minus j cap × 4 2s are 8 minus 5 3s are 15 plus k cap × 2 2s are -4 minus 3 3s are 9. ஸோ அப்போ சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? ரெண்டுமே பாசிட்டிவ் தான். 12 + 10 22 i cap minus
8 மைனஸ் 15 எவ்வளவு -7. அப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 7j கேப். இங்கே ப்ளஸ் இருக்குது பட் உள்ள ரெண்டுமே மைனஸ், ஸோ இங்கே மைனஸ் வரும். நான் -4 -9 எவ்வளோ -13. இப்போ -13 k கேப். இதுதான் ஆன்சர். 22i + 7j - 13k. ஸோ இதுதான் உங்களுடைய டவு வெக்டாருடைய வேல்யூ. ஸோ இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்துருக்கிற வெக்டார் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதோடைய காம்பனண்ட்டை முதல் எழுதணும், செகண்ட் இருக்கிறதோட காம்பனண்ட்டை ரெண்டாவது எழுதணும், மேலே ஐஜேகே போடணும். இப்போ ஐ காம்பனண்ட் எழுதுறீங்கன்னா ஐ இருக்கிற ரோ அண்ட் காலமை ஹைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எடுக்கணும். மேலேருந்து கீழே மைனஸ், கீழேருந்து மேலே. அடுத்து ஜே எழுதும் போது ஜேயோடைய பிளேஸ் வேல்யூ மைனஸ் போட்டுட்டு இந்த ரோ அண்ட் காலமை ஹைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற ரெண்டே மல்டிப்ளை பண்ணி போடுங்க, நடுவில் மைனஸ் சைன் போடணும். திரும்ப ப்ளஸ் கே இன்ட்டு கேவோட ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணிட்டு மேலேருந்து கீழே மைனஸ், கீழேருந்து மேலே போட்டுட்டு சால்வ் பண்ணி எடுத்து எழுதிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ சைன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, எங்கனுக்குள்ளே என்ன சைன் இருக்குது அதை பொறுத்து நமக்கு ஆன்சர் மாறும். ஓகேவா? சைன் தப்புன்னா அந்த சம் தப்பு. இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், ஓயாமல் கேட்குற கொஸ்டின். உங்களுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஐ ஜே கே ஜேக்கு மட்டும் மைனஸ் போடணும், மேலேருந்து கீழே மைனஸ், கீழேருந்து மேலே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். வர்றதும் இதில் ஒரு வெக்டாராக தான் இருக்கும். ஸ்கேலாரில் ஒரு ஸ்கேலார், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் வெக்டார் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது ஒரு வெக்டார். இதில் முக்கியமானது இங்கே இருக்கிறதா ஃபஸ்ட் எழுதணும், இதில் இருக்கிறத செகண்ட் எழுதணும், அதை மாற்றிடக்கூடாது. இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க, மறக்காமல் போய் மற்ற வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.